ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாமா? அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டீ, அவங்களுக்கு வந்து கீரை போட்டா தான். அது ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1½ கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டு மிளகாய் தூள் தான். இதில் தனியா ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் பண்ணைக்கீரை, சிறுக்கீரை, உங்களுக்கு முருங்கைக்கீரை எந்த கீரை இருக்கோ நீங்கள் சேர்த்துங்க. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற கீரையை சேர்த்துட்டேன். ஸோ நல்லா கலந்துட்டு தண்ணி இடையில கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உப்புலாம் சேர்த்துட்டு, உப்பு கம்மியாக இருந்தாலும் இடையில சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இல்லாமல், கொஞ்சம் இலகா இல்லாமல் நல்லா உருட்டுனா வர்ற அளவுக்கு இருக்கிற ஸ்டேஜில் தண்ணி விட்டு கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்தேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ஆல்ரெடி எண்ணெய் விட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா போண்டா போட்டு எடுத்துக்கலாம். போண்டா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால் வந்து இது போல் போண்டாவை செஞ்சு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீரை போண்டா தான் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக மேலே ஆனதுமே போண்டா நல்லா வெந்துட்டுருக்கும். லைட்டாக கொஞ்சம் சிம்மில், அதாச்சும் ரொம்ப சிம்மில் இல்லாமல் லைட்டாக வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற வேகும், இல்லை உள்ளே இருக்கிறது வேகும், இல்லைன்னா வேகாது, மேலே மட்டும் வெந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதில்லை, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு.